விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 360 டிகிரி எலெக்ஷன் அப்டேட்ஸில் நம்ம தொடர்ச்சியாக எந்த தொகுதியில் யார் போட்டியிட போகிறா, பிரபலங்கள் எந்தெந்த தொகுதி மாறுறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்குற வியூக வகுப்பாளர்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொன்னோன்னா உடனடியாக நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வரவர் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தான். தமிழ்நாட்டில் அவருக்கு முன்பாகவுமே கூட சில வியூக வகுப்பாளர்கள் வேலைகள் செஞ்சிருந்தாலுமே கூட பிரசாந்த் கிஷோர் தான் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவார். அப்படி தான் இப்போ கூட தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோரோட வேலை பார்த்த பலர் தான் தற்போது பல கட்சிகளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா வடசென்னை படத்தில் ஒரு டயலாக் வரும், ராஜன், குணா, செந்தில், வேலு இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையில் இணைக்கிறது ராஜன் தான் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டோட இப்போ இருக்கிற பல வியூக வகுப்பாளர்களை இணைக்கிறது பிரசாந்த் கிஷோராக தான் இருக்கார். திமுகவுக்கு வேலை செய்கிற ராபின் சர்மா, ரிஷிராஜ் சிங்காக இருக்கட்டும், அதே போல் தற்போது உதயநிதிக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனைகளை கொடுத்துட்ருக்க சுனிலா இருக்கட்டும் அப்படின்னு இவங்க எல்லோரையுமே தமிழ்நாட்டோட இணைச்சவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் தான். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்தெந்த வியூக நிறுவனங்கள் வியூகங்களை வகுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஷோடைம் கன்சல்டன்சி அப்படின்ற நிறுவனம் தான் வியூகங்களை வகுக்கிறாங்க. அதனோட இயக்குனர், அதனோட நிறுவனர் தான் ராபின் சர்மா. இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா இவருமே பீகாரை பூர்வீகமாக கொண்டவர் தான். ஐபேக், பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்தோட முன்னாள் இயக்குனராகவும் இவர் இருந்திருக்காரு. இவர் தொடர்ச்சியாக பல தேர்தல் வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு. குறிப்பாக அவரை பற்றி சொல்லணும்னா 2024 ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சிக்கு இவர் வியூகங்களை வகுத்தாரு. ஜெகன்மோகனோட 2019 தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த பிறகே அரசியல் ரீதியாக அப்படின்னு பல்வேறு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது தான் சந்திரபாபு நாயுடு சந்திக்கிறாரு. அவரோட அரசியல் எதிர்காலமே இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறதும் உருவாக ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் அவர் சில வழக்குகள் மூலமாக சிறைக்குமே போகிறாரு. அவ்வளவுதான், சந்திரபாபு நாயுடுவோட அரசியல் வாழ்க்கையே இனி அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது உருவாகுது. அந்த காலகட்டத்தில் தான் சந்திரபாபு நாயுடுவோட தரப்பினர் ராபின் சர்மாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சந்திரபாபு நாயுடுவோட சிறைவாசத்துக்கு பிறகு அவருக்காக அந்த நடைபயணம், அவங்க மனைவி புவனேஸ்வரி நடைபயணம் போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இறந்தவங்க வீட்டுக்கு போய் பணம் கொடுக்கறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ராபின் சர்மா தான் முன்னெடுக்கிறாரு. அது 2024 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு கை கொடுக்குது. மிகப்பெரிய வெற்றியுமே தெலுங்கு தேசம் கட்சி பெறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடுவை போய் சிறையில் பவன் கல்யாண் பார்த்ததா இருக்கட்டும், தொடர்ச்சியாக பவன் கல்யாணோட ஜனசேனா, பாரதிய ஜனதா கூட்டணி அப்படி உருவாகிறதுக்குமே ராபின் சர்மாவோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் ஜெகனுக்கு தொடர்ச்சியாக ஜெகனோட ஆஸ்தான வியூக வகுப்பு நிறுவனமாக ஐபேக் நிறுவனம் இருந்தது. அந்த தேர்தலையுமே ஐபேக் தான் ஜெகனுக்கு வேலை பார்க்குறாங்க. ஒரு புறம் தமிழக அரசியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா தாய்க்கழகமான ஐபேக் எதிர்த்து, இன்னொரு புறம் ஷோடைம் கன்சல்டன்சி மூலமாக ராபின் சர்மா வியூகங்களை வகுக்கிறாரு. ஆனால் ராபின் சர்மாவோட வியூகங்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து தெலுங்கு தேசத்தோட வெற்றிக்கே உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஜெகன் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு திட்டங்களை ஆந்திராவில் கொண்டு வந்தார். இளைஞர்களுக்கு, பெண்களோட கல்விக்கு, முதியோருக்கு அப்படின்னு நிறையா திட்டங்களை கொண்டு வராரு. குறிப்பாக பார்த்தோம்னா ஜெகனோட திட்டங்கள் எல்லாமே அடித்தட்டு மக்களை நோக்கியதாக தான் இருந்தது. அதையும் தாண்டி 5 தன்னார்வலர்களை நியமித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஜெகன் செஞ்சுருந்தார். இந்த நிலையில் நடுத்தர வர்க்க மக்களுக்கு பெரிய திட்டங்கள் எதுவுமே அதில் கொண்டு வரல. இன்னமும் சொல்ல போனால் அந்த உயர்தட்டில் இருக்கிறவங்களுக்குமே ஜெகன் ஆட்சி மீது பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது இருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு அமராவதியை தான் ஆந்திராவோட தலைநகராக அதற்கான வேலைகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுருந்தார். அதனால் அதை சுற்றி நிறுவனங்கள் நிலங்களை வாங்குறது, வேலைகளை தொடங்குறது அப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் ஜெகன் தலைநகரை விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு போகிறது உள்ளிட்ட விஷயங்களால ஆந்திராவில் இருந்த அந்த உயர்தட்டு மக்களுக்குமே ஜெகனோட ஆட்சி மீது ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த காரணிகளை எல்லாமே சரியாக பயன்படுத்திட்டு நடுத்தர வர்க்கம், மேல்தட்டு வர்க்கத்துக்கு ஜெகனோட ஆட்சி மீது அதிருப்தி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தையுமே
ராபின் சர்மா வந்து உருவாக்குறாரு. அது வந்து மிகப்பெரிய அளவில் ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசத்துக்கு வந்து கை கொடுக்குது. சந்திரபாபு நாயுடு காலத்தில் டெக்கில் வந்து ஆந்திரா வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆனால் ஜெகன் காலத்தில் அது பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை அப்படின்ற விஷயங்களும் வந்து முன்வைக்கப்பட்டு மாபெரும் வெற்றி அப்படிங்கிறது வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து கிடைச்சது. இன்னும் சொல்லப்போனால் ஜெகன் வருகைக்கு பிறகு அரசியல் எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட முதல்வர் ஆகிறாரு. ஜெகன் எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழல்ல அங்க அந்த கூட்டணியில் போட்டியிட்ட பவன் கல்யாண் தான் எதிர்கட்சியாகவுமே வந்து வராரு. அந்த அளவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவோட வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் ராபின் சர்மாவோட நிறுவனம் வந்து வேலை பார்க்கிறாங்க. அந்த நிறுவனம் தான் வந்து தற்போது வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுகவுக்குமே வந்து வேலை பார்க்குறாங்க. ராபின் சர்மாவை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஐபேக் நிறுவனத்தோட ரிஜிராஜ் சிங் அவருமே வந்து திமுகவுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. திமுகவோட தலைமையால் உருவாக்கப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பெண் நிறுவனம், அதாவது பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க், அந்த நிறுவனம் தான் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல முக்கியமான பங்கு அப்படிங்கிறதும் வகுக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராபின் சர்மாவோட ஷார்ட் டைம் கன்சல்டன்சி ஒரு பக்கம், ரிஜிராஜ் சிங்கோட ஐபேக் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு புறம் வந்து பெண் நிறுவனம் அப்படின்னு இவங்க எல்லாரும் தான் திமுகவுக்கான அந்த வியூ வகுப்பு அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்த்துக்கிறாங்க. திமுகவுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி அதிமுக யார் வியூக வகுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஆந்திராவில் வந்து ஆளும் கட்சியாக வந்த தெலுங்கு தேசத்துக்கு ராபின் சர்மாவோட நிறுவனம் வியூகங்களை வகுத்தாங்களோ அதே போல தற்போது ஆந்திராவில் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் ஜனசேனாவுக்கு வந்து வியூகங்களை வகுத்த பிரம்மண்யா அப்படிங்கிற நிறுவனம் தான், குறிப்பாக பிரம்மண்யா ஸ்ட்ராட்டஜி கன்சல்டிங் அப்படிங்கிற நிறுவனம் தான் தற்போது வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு வந்து வியூகங்களை வகுக்கிறாங்க. ஷவன் ஹரி அப்படிங்கிற 2 பேர் தான் அந்த நிறுவனத்தோட இயக்குநர்கள். அவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு வந்து வியூகங்களை வகுக்கிறாங்க. 2014 தேர்தல் அந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்த பவன் கல்யாண் வந்து 2014 தேர்தலில் போட்டியிடலை. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அப்படிங்கிறது மட்டுமே தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் 2019 தேர்தலில் வந்து பவன் கல்யாண் வந்து போட்டியிட்டார், சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சு போட்டியிட்டார். ஆனால் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட பவன் கல்யாணே வெற்றி பெறலை. அந்த கட்சி வந்து ஒரு இடத்துல என்னமோ தான் வந்து வெற்றியை வந்து பெறுறாங்க. அப்படி பவன் கல்யாணோட அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்த நேரத்தில் பவன் கல்யாண் வந்து கிட்டத்தட்ட 100% வெற்றி அப்படின்றதை தாண்டி எதிர்க்கட்சியாகவும் கொண்டு வந்து உட்கார வச்சதில் பிரம்மண்யா கன்சல்டிங் நிறுவனத்தோட அந்த பங்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்தலுக்கு முன்பாக வந்து பல்வேறு ஸ்டண்ட் அப்படிங்கிறத வந்து ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் வந்து அடிச்சிருந்தாரு. சாலைக்கு நடுவில் போய் காருக்கு மேலே உட்காரதா இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இப்போ லோக்கலில் ஒரு நிர்வாகி இருந்தாங்கன்னா அவர் பேரையே சொல்லி நேரடியாக வந்து எச்சரிக்கிறது, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பல்வேறு ஸ்டெண்ட்டுகளை வந்து பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் வந்து மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, பை பை ஜெகன் அப்படின்ற அந்த ஸ்லோகன் அப்படிங்கிறதுமே வந்து ஆந்திராவில் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்தது. அந்த நிறுவனத்தோட ஐடியா படி தான் தற்போது அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுமே வந்து செயல்பட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவரோட சுற்றுப்பயணங்களில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், திருச்சிக்கு போனால் அங்கே வந்து அமைச்சர் நேருவை அப்படி ஒவ்வொரு பகுதிக்கு போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான திமுக பிரமுகர்களை குறிப்பிட்டு நேரடியாகவே விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி வந்து செய்துட்டு இருந்தாரு. அதே போல வந்து கடுமையான சொற்களால் விமர்சிக்கிறது அப்படின்ற வியூகத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கையில் எடுத்திருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பை பை ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆபியஸா பை பை ஜெகன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து உருவானது தான். அதை உருவாக்கி கொடுத்தவங்க அப்படிங்கிறவங்க பிரம்மண்யா சொல்யூஷன்ஸ் தான் வந்து அதையுமே வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சுற்றுப்பயணத்தில் போய் மக்கள் மத்தியில் நின்றுட்டு மாணவர்களை பார்த்து உங்க எல்லோருக்குமே வந்து ஆல் பாஸ் போட சொன்னதெல்லாம் நான் தான் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலினே வந்து ஒருமையில நீ வா போ அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் பின்னால வந்து ஸ்ரவந்த் கரி 2 பேரோட மூளை தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வந்து பிரம்மண்யா அந்த நிறுவனம் தான் வந்து பார்க்கிறாங்க. 2011 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ல வந்து இது வரைக்கும் தேர்தல் வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க. 200 ஊழியர்களை கொண்டு ஹைதராபாத்தை வந்து தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதே வேளையில் அதிமுகவில் இருந்து சில விமர்சன குரல்களுமே வந்து வருது. இவங்க வந்து பவன் கல்யாணுக்கு வந்து அந்த வியூகங்கள் அப்படிங்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதே போல் திமுக தரப்புல இருந்து குறிப்பாக சொல்லணும்னா பெண் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து தொலைக்காட்சிகளில் நடக்கிற அந்த டிபேட்டுகளுக்கு வந்து நல்ல வந்து இன்புட்டை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆனால்
அதிமுக சார்பில் வந்து இருக்கிற வியூக நிறுவனங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து செயல்படுறதில்ல. ஏற்கனவே தலைவர்கள் பேசின அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து திரும்ப நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. புதிதாக வந்து எந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கறதில்ல. அது போன்ற ஒரு சில முணுமுணுப்புகள் அப்படிங்கிறதும் அதிமுக வட்டாரத்துல இருந்து வந்து வருது. தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். மாற்று சக்தியா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை தான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது வருஷ ஆனுவல் டே அப்ப வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வந்திருந்தாரு. அந்த கூட்டத்தில் பேசின பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு என்னையை விட பீகாரை சேர்ந்த பீகார் பக்கத்துல தான் ஜார்க்கண்ட் இருக்கு. அப்படி பீகாரை சேர்ந்த டோனி அப்படிங்கிறவர் தான் வந்து டோனி தான் ரொம்பவே பிரபலமா இருக்காரு. ஆனால் இந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து ரொம்பவே பிரபலமாவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வியூகங்களை வந்து வகுக்கல. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்து நான் வந்து ரொம்பவே ஃபெமிலியராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரை விட அதிகமாக தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு வியூகங்களை வகுக்கிற ஜான் ஆரோக்கியசாமி வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்காரு. அதே நேரத்தில் அவர் மீது வந்து நிறையா விமர்சனங்கள் அப்படிங்கிறது தான் வந்து முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில் வந்தவங்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வந்து விஜய் வந்து இயக்குறாரு, அது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து ஆந்திராவை வந்து பூர்வீகமாக கொண்டவர் தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அதே நிலையில் அவரோட இளங்கலை ஆங்கிலம் அப்படிங்கிறத வந்து திருச்சியில் செயின்ட் ஜோசப்ல தான் வந்து படிச்சிருக்காரு. அதே போல் அந்த தொழில் மேலாண்மை படிப்புகளை வந்து லயலாவில் வந்து படிச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலே வந்து படித்ததுனால தமிழ் பேச எழுத அப்படிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து நல்லாவே தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா, ஜான் ஆரோக்கியசாமி பட்டப்படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அதற்கப்புறம் குட் ரிலேஷன்ஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனத்திலையும் கிட்டத்தட்ட 12 வருஷம் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. அதற்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா 2017 பெர்சனா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. 2021 வரைக்கும் அந்த நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருந்தார். இப்போ வந்து ஜேபேக் பெர்சனா அப்படின்ற நிறுவனத்தை வந்து உருவாக்கி நடத்திட்டு இருக்காரு. அந்த நிறுவனம் மூலமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வியூகங்களையும் ஜான் ஆரோக்கியசாமி வந்து வகுத்துட்டு இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமியோட ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2014-17 மும்பையில் வந்து மாநகராட்சியில் வந்து சிவசேனாக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியோட ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2016 பாமகவுக்கு பாமக தலைவர் அன்புமணிக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 2016க்கு முன்பாக ஒரு வட மாவட்டத்தில் மட்டும், அதையும் தாண்டி பல்வேறு ஜாதி ரீதியிலான விமர்சனங்கள் பாமக மீது விழுந்திருந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் அன்புமணியை வந்து மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு கொண்டு போய் சேர்த்ததில் ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதற்கு முன்பாக பல்வேறு திட்டங்கள் மூலமாக அன்புமணி நல்லா வந்து ஃபெமிலியராக இருந்தாலுமே கூட 2014 காலகட்டத்தில் வந்து ரொம்பவே விமர்சனங்கள் அப்படின்றது அவர் மீது வந்து உருவாயிருந்தது. அதையும் தாண்டி அன்புமணி மீது தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு கவனத்தை உருவாக்கியதில் ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. 2018 கர்நாடகாவில் சித்ராமையா அவங்களோட டீமுக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவங்க டீமோட இணைஞ்சு வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதே போல் 2021 நாம் தமிழரோட அந்த ஸ்லோகன், இது மாற்றத்துக்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்ற ஸ்லோகனை வந்து வடிவமைச்சவர் அப்படிங்கிறவரும் ஜான் ஆரோக்கியசாமி தான். அது போன்ற நாம் தமிழர் கூடயுமே வந்து இணைந்து வந்து சில வேலைகளை ஜான் ஆரோக்கியசாமி வந்து செஞ்சிருக்காரு. அதே போல் கடந்த ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அவரோட சில ஒர்க் அப்படிங்கிறதுக்குமே ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போதுமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட வியூஓவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அப்போது வந்து செய்திகள் அப்படிங்கிறது வெளியானது. தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி வியூகங்களை வந்து வகுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு இந்த பொசிஷனிங், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது அப்படின்றதுல ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா முதல் வெளியில் போய் பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட்டதில் தொடங்கி பல்வேறு விஷயங்களில் வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்ற ஏதோ ஒரு கொள்கையை வந்து முன்னிறுத்துவதையும் தாண்டி 2 பேர் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் 2யுமே கண்ணா பார்க்குறவங்க இருக்காங்க. அதனால அதை வந்து நாங்கள் பிரித்து பார்க்க போகிறதில்ல அப்படின்னு 2 கொள்கைகளையும் சேர்த்து 2 கொள்கைகளையுமே வந்து எதிர்க்காம ஒரு அரசியல் நிலைப்பாட்டை விஜய் எடுத்ததற்கு பின்னாலும் ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு இருக்கு அப்படின்ற தகவல்களும் நமக்கு வந்து வருது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது பொதுவாக வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை கணக்கிடுறதுல
ஜான் ஆரோக்கியசாமி வந்து மிகப்பெரிய ஒரு வல்லுநராக சொல்கிறாங்க. அதே வேளையில் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டோட கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து தெரியல, எப்போதுமே விஜய் வந்து ஒரு கனவுலே வச்சுருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதற்கு பின்னாலுமே கூட ஜான் தான் இருக்காரு, அது போன்ற விமர்சனங்களையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருந்து வெளியில் வந்த பலர் வந்து அந்த விமர்சனங்களையுமே வந்து முன் வச்சிருக்காங்க. இருந்தபோதும் ஓரளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பாக வந்து அந்த கட்சியோட தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டில் பொசிஷன் பண்ணதில் ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம வந்து சுனில் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சுனில் கனுகோலு இவருமே கூட பிரசாந்த் கிஷோரோட அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கூல்ல இருந்து வந்தவர் தான். கர்நாடகா மாநிலத்தில் பெல்லாரி அப்படின்ற மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான். இவரும் ஜானும் கூட பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து கர்நாடகா இருந்தாலுமே கூட ரெண்டு பேருமே வந்து ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான். பூர்வீகம் கர்நாடகா அப்படின்னு இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. 2014 பிரசாந்த் கிஷோர் சிஏஜி அப்படின்ற அமைப்பின் மூலமாக வந்து பாஜகவுக்கு குறிப்பாக வந்து பிரதமர் மோடிக்கு வந்து வியூகங்களை வகுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் சுனில்மே கூட பிரசாந்த் கிஷோரோட தான் இருக்கிறாரு. அதற்கு பிறகு பிரதமர் மோடியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அங்கேருந்து வெளியேறி ஐபேக் அப்படின்ற நிறுவனத்தை பிரசாந்த் கிஷோர் வந்து உருவாக்குறாரு. ஒன் மைண்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற நிறுவனத்தை சுனில் வந்து உருவாக்குறாரு. அவர் வந்து 2015 இந்த காலகட்டத்தில் திமுக தலைமைக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாயிடுறாரு. 2015 அந்த காலகட்டத்திலே வந்து 2016 தேர்தலுக்காக தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட நமக்கு நாமே அப்படின்ற அந்த திட்டத்தை வந்து சுனில் தான் வந்து வடிவமைச்சு கொடுக்குறாரு. அதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா 2014 தேர்தலில் படுதோல்வி சந்திச்சிருந்தது திமுக. அந்த காலகட்டத்தில் திமுக வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறதுக்கு தமிழ்நாடு அளவில் திமுகவை கொண்டு சேர்க்கிறதுக்காக அப்போதைய திமுகவோட செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. அதற்கு வந்து நமக்கு நாமே அப்படின்னு பேரிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்ததில் சுனிலோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே அவர் வந்து திமுகவுக்கு தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதற்கு பிறகு திமுக தலைமையோட அப்போது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு. 2021 தேர்தலில் அவர் வந்து அதிமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்து கொடுக்குறாரு. அப்போது அதிமுகவில் இருந்த அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ் மூலமாக அதிமுகவோட தலைமை எடப்பாடி பழனிசாமி அவரோட பையன் மிதுனுக்கு வந்து அறிமுகமாகிறாரு. அப்படி அதிமுகவுக்கு வந்து வியூகங்களை வந்து 2021 தேர்தலில் சுனில் வந்து வகுத்து கொடுக்குறாரு. அதே போல் 2024 பார்த்தீங்கன்னா பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து இவர் சில வியூகங்களை வந்து வகுத்து கொடுத்திருந்தாரு. காங்கிரஸோட அந்த பட்டியலையுமே அவரோட பெயர் அப்படிங்கிறதும் இடம்பெற்றிருந்தது. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸில் இணைஞ்சாரு அப்படின்ற தகவல்களுமே கூட அந்த காலகட்டத்தில் வந்து வந்தது. தற்போது இவர் வந்து தமிழ்நாட்டோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அவரோட டீமுக்கு வந்து வியூகங்களை வகுத்து கொடுக்கிறாரு, அது போன்ற தகவல்களும் வருது. இல்லை சுனில் இல்லை அவரோட உதவியாளர்கள் தான் தற்போது வந்து வியூகங்களை வகுத்து கொடுக்குறாங்க, அது போன்ற தகவல்களும் வரதை பார்க்க முடியுது. திமுக அதிமுக தாவேகா இந்த கட்சியெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாஜகவுக்கு வந்து வாராகி அப்படின்ற நிறுவனம் தான் 2023 இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற விஷயங்களை வந்து செய்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் வந்து RSS பின்புலத்தில் உள்ளவர்களும் அதையும் தாண்டி சில தொழில்நுட்பம் சார்ந்தவர்களும் இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. இந்த நிறுவனம் தான் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுறது, பாஜகவுக்கு ஃபேவரான தொகுதிகளை வந்து எந்தெந்த தொகுதிகள் ஃபேவராக இருக்குது, அங்கே யார் போட்டியிட்டா வெற்றி பெறுவா உள்ளிட்ட விஷயங்களை இந்த நிறுவனம் தான் இப்போது வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் வருது. ஆளுங்கட்சிக்கு ராபின் சர்மா, எதிர்கட்சிக்கு ஸ்ரவந்த் ஹரி, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி, பாஜகவுக்கு வாராகி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தலில் இவர்களில் யாரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.